தொடர்ந்து வாழ்நாள் எல்லாம் களத்திலே போராடி கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் இப்பொழுது வந்திருக்கிற ஆபத்து என்பது கொடுமையானது. இத்தனை ஆண்டு காலம் சுதந்திரத்திற்கு முன்பு ஐயா ராஜாஜி காலத்திலே 1937, 38 காலத்திலே இருந்ததை போல் இல்லாத ஒரு ஆபத்து. அதற்கு பிறகு 1965 பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட தலைமையிலே மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்தியாவிலேயே ஆட்சி மாற்றத்தை முதலிலே ஒரு மொழிக்காக ஆட்சியை இழக்க செய்து தமிழே மகுடமாக சூடிக்கொண்டு இந்தியாவில் ஒரு மாநிலம் இருக்கும் என்றால் அது நம்முடைய தாய்நாடாம், நம்முடைய தமிழ்நாடுதான். தமிழ்நாடுதான் இந்த மகுடத்தை மொழியின் பெயரால் நம்முடைய தாய் தமிழ் நிலத்தில் இந்த பாராளுமன்றத்தில் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி தமிழே ஆட்சியாக உலகத்திற்கு மகுடமாக விளங்கியது நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய மொழிப்போர், அப்போதைய மொழிப்போர். அதுல திராவிடர் கழகம் எப்படி பகுத்தறிவையோடு மொழியும் பின்னி பிணைந்தது, சமூக சமத்துவமும் பொதுவுடைமையும் நம்முடைய தமிழ் மொழியோடு பின்னி பிணைந்தது, சாதி ஒழிப்பையும் தீண்டாமை ஒழிப்பையும் காலமெல்லாம் எதிர்த்தே வந்தது நம்முடைய தாய் மொழியும் சமத்துவமும். அப்படி இந்த மொழி என்பது நம்மை வாழ வைக்க, நம்மை தன்மானத்தோடு சுயமரியாதையோடு கௌரவத்தோடு வாழ வைக்க நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழி நமக்கு தாயாக இப்பொழுதும் இருந்து பாதுகாத்து வருகிற பொழுது இந்தி என்கின்ற ஒரு பேர் ஆபத்து சூழ்ந்து வருகிற நிலையில 8 கோடிக்கு மேற்பட்டிருக்கிற நம்முடைய தாய் தமிழ்நாட்டில் மொழி உணர்வில்லாமல் மும்மொழி கொள்கையை ஏற்க மறுத்தால், இந்தியை ஏற்க நீங்கள் மறுத்தால் நிதி தர முடியாது என்று பாராளுமன்றத்தில் அதிகாரத்தை கை வைத்திருக்கிற இந்துத்துவ இயக்கம், பாசிச இயக்கம், பாஜக, மோடி அரசு இப்பொழுது நமக்கு கடுமையான நெருக்கடியை தந்து வருகிறது. இந்தியாவிலேயே பாஜக ஒரு கோட்பாட்டு எதிரி என்று கருதுகிறார் என்றால் அது தமிழ் நிலத்தை தான், தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசை, திராவிட இந்த கூட்டணி தலைவர்களை, இயக்கத்தை தான் ஒரு பெரிய கோட்பாட்டு எதிரியாக பார்க்கிறார்கள். மற்ற எல்லா அரசியல் கட்சிகளிலும் அழித்து ஒழித்து விட்டு ஒற்றையாட்சி முறையை, ஒற்றை மொழி, ஒற்றை உணவு, ஒற்றை எல்லா நிலைகளிலும் பண்பாட்டு கூறுகளில் இருந்து தகர்த்து விட்டு தமிழ்நாட்டை இறுதியாக இலக்காக்கி தாக்க வருகிறார்கள். நாம் இந்த நிலையிலே சாதி மதங்களை கடந்து நாம் தமிழரால் ஒன்று சேர்ந்து தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்கு, இந்த இனத்தை காப்பாற்றுவதற்கு என் ஆருயிர் உறவுகளே, தமிழ்நாட்டில் இருக்கிற 8.5 கோடி நம்முடைய தாய் தமிழ் உறவுகள், உலகம் முழுக்க பரவி வாழுகிற 10 கோடிக்கு மேற்பட்டிருக்கிற தாய் தமிழ் உறவுகள் ஒரு தாயின் பிள்ளைகளாக களத்திலே நின்று நம்முடைய KM சரீப்பண்ணன் அவர்கள் புதுக்கோட்டையில 1985 மண்டர் கல்லூரியில இந்தியை எதிர்த்து போராடி சிறைக்கு சென்று அந்த சிறையில் சிறைவாசத்தை அனுபவித்த நம்முடைய தமிழ் மொழிக்கான தியாகிகள் இந்த கூட்டத்திலே மேடையிலும் இங்கு கௌரவிக்கப்பட்டிருக்கிற இந்த நாள் ஒரு மிகப்பெரிய சிறப்புக்குரிய நாள். அந்த மொழி போராட்டத்திலே கலந்து கொண்டு குடும்பத்தை மறந்து, தன்னுடைய கல்வி எதிர்காலத்தை மறந்து தமிழே வாழ்க என்று தன் வாழ்க்கையை இழப்பதற்கு சிறைக்கூடத்தையும் தன்னுடைய தாய்மொழியைப் போல எண்ணி சென்ற என் ஆருயிர் மொழிப்போர் தியாகிகளுக்கு தலைதாழ்ந்த வணக்கத்தை, பாராட்டுதலை, நன்றியை மீண்டும் மீண்டும் இந்த கூட்டம் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக, உலகம் முழுக்க பரவி வாழுகிற தாய் தமிழ் சமூகத்தின் சார்பாக இந்த தியாகிகள் பெருமக்களுக்கு என் நன்றியை மீண்டும் மீண்டும் பரிசாக்கி, ஊரே ஒரு மனிதன் உயிர் இருக்கிற வரை, நம்முடைய தமிழர்களிடம் உயிர் இருக்கிற வரை தமிழை காப்போம். இந்தி மட்டுமல்ல, எந்த மொழியை திணிக்க நினைத்தாலும் அதை வேரோடும் வேரோடி மண்ணோடும் சாய்த்து இந்த தாய் தமிழ் மொழியை காப்போம் காப்போம் என சூளுரைத்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிற என் ஆருயிர் அண்ணன் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து, இனத்திற்கு ஒரு தீங்கென்றாலும், மொழிக்கு தீங்கென்றாலும், கடல் கடந்து வாழுகிற ஈழத் தமிழர்களுக்கு என்று தீங்கென்றாலும், தடாவென்றாலும் புடாவென்றாலும் எங்கள் அண்ணன் ராமகிருஷ்ணன் அண்ணனும் KM சரீப்பண்ணன் அவர்களும் எங்களையெல்லாம் மெருகூட்டி இந்த தாய் நிலத்தில் தன்மானத்தோடு தமிழர்தம் வாழ்வு சிறக்க எங்களுக்கு எப்பொழுதும் அரணாக இருக்கிற அண்ணன் KM சரீப்பண்ணனுடைய இந்த போராட்டம் கூடுதலாக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சிக்கு என்னுடைய மீண்டும் மீண்டும் கூடுதல் சிறப்பு நன்றியை பரிசாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.